மாடியில் நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டெய்லி வாக்கிங் போவேன் சார். சுகர் பேஷண்ட்டில். அப்போ தான் சார் அவனை பார்த்தேன். அவங்க வீட்டு வாசலுக்கு நேராக நின்று 10 வயசு பசங்க கூட விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான் சார். அது எப்படி சார் 27 வயசு ஆகியும் 10 வயசு பசங்க கூட விளையாடுற மாதிரி அந்த பொண்ணு வீட்டு வாசலில் நின்று வீட்டுக்குள்ளே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான் சார். இதை நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. இதை தவிர எங்களுக்கு வேறு ஏதாவது தெரியாதது இருந்தால் சொல்லுங்கள். இதை தாண்டி சொல்கிறதுக்கு வேறு என்ன சார் இருக்குது? அவன் தான் சார் பண்ணியிருப்பான். வருஷ கணக்காக அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுறான் அவன். அந்த பொண்ணு இல்லைன்னு ஆனவனே கோவத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த குழந்தை மேலே காமிச்சிட்டான் சார். அவன் கூட சுற்றுறவங்க ஃபுல்லாக புர்ரிக்கி பசங்க சார். போன மாதம் கூட அவன் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து என் பொண்ணுக்கு லவ் டார்ச்சர் பண்ணான் சார். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா நீங்கள் கிளம்பலாம். வேறு தெருவில் அன்றைக்கி நைட்டு 9:30 மணி வரைக்கும் பசங்களாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தெருவே அமைதியாயிடுச்சு. அப்புறம் தெருமுக்கில் ஓரமாக ஒருத்தன் வண்டியில் வலது கையில் சிகரெட்டு பிடிச்சிட்டு இடது கையில் ஃபோன் நோண்டிட்டு இருந்தான். பார்க்க கொஞ்சம் உயரமாக இருந்தான். மூஞ்சி கரெக்டாக சரியாக தெரியல. ஹெல்மெட் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷமாக அங்கே நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? அவன் இடது கையில் தான் ஃபோன் வச்சுருந்தான்னு. நானும் சிகரெட் அடிப்பேன், அடிச்சுட்டே ஃபோன் பார்ப்பேன். ஆனால் எப்பயும் வலது கையில் தான் ஃபோன் பார்ப்பேன். அன்றைக்கி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, அவன் வச்சுருந்த வண்டி நம்பர் நோட் பண்ணிங்களா? வண்டி நம்பர் எல்லாம் நோட் பண்ணல. ஆனால் வச்சுருந்த வண்டி ஸ்ப்ளெண்டர். சரி சார், நான் கிளம்பவா? நீங்கள் கிளம்பலாம். வந்ததுக்கு நன்றி. சார் உங்கள் டீ. அப்புறம் சார் ஒரு குட் நியூஸ் சார். குரூப் 3 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாளையா சார் வேலைக்கு வருவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. க்ரைம் ஸ்பாட்டில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபிங்கர்மெண்ட்டும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லை. இப்போ தான் ஒரு குட் நியூஸ் சொன்னான், அதையும் வந்து கெடுத்துட்டியா? சாரு குரூப் 3 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாராம். ஹே சூப்பர்ரா. தேங்க்யூ சார். சார் நீங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த ஆள் வந்துட்டான். அவனை வேணா அனுப்பிவிடவா? வந்துட்டானா? வந்துட்டான் சார். அவனை ஒரு 3 நிமிஷம் கழிச்சு உள்ள அனுப்பு. ஓகே சார். அவன் ஆள் பார்க்க எப்படி இருந்தான்? பார்க்க நார்மலாக தான் சார் இருந்தான். ஆனால் மொழி தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. வயசானவங்க, பொண்ணுங்க, சின்ன பசங்க, நம்மளை மாதிரி ஆட்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் 3 மாத குழந்தைய பாவம். அந்த குழந்தை யாருக்கு என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தை எதுவும் பண்ணல. ஆனால் அந்த குழந்தையோட அம்மா. அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்னது? கொலைக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான மோட்டிவ் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை பின்னாடி உள்ள ஜன்னலில் உள்ள சின்ன ஓட்ட வழியாக ஜன்னலை திறந்து குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அதே வழியாக திரும்ப போயிருக்கான்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. அவங்க வீட்டுக்கு பின்னாடி 11 இன்ச்சுக்கு 3 கால் தடம் பயஞ்சிருக்கே. அது அன்னைக்கு ஈவினிங் அவங்க வீட்டில் மோட்டர் போட்டிருக்காங்க. அதில் டேங்க் ஓவர்ஃபில் ஆகி தண்ணி கொட்டியிருக்கு. அந்த ஈரத்தில் தான் கால் தடம் பதிஞ்சிருக்கணும். குழந்தை இறந்த செய்தி எல்லாருக்கும் தெரிய வர ஊர் மக்களெல்லாம் அவங்க வீட்டை சுற்றி தேடி இருக்காங்க. அது அவங்க கால் தடமாக கூட இருக்கலாமே. இருக்கலாம். ஆனால் எப்படி 3 கால் தடம் மட்டும் இருக்கும் ஒரே சைஸில்? மண்ணில் ஈரம் கம்மியாக இருந்திருக்கும். சரி, அப்போ அம்மா தான் அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்கன்னா அந்த கொலைக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கும்? அதை அடுத்து வர போகிறோம் சொல்லுவான். அவன் அந்த குழந்தையோட அம்மாவுக்கு 6 வருஷமாக லவ் டார்ச்சர் கொடுத்துருக்கான். இந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகும் 2 பேரும் ஃபோனில் சேட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இவ்வளோ நாள் வளைஞ்சு தான் பேசிகிட்டு இருந்திருக்கா. பாவம் கல்யாணம் பிடிக்கல போல். இவன் கூட ஓடி போகலான்னு பிளான் பண்ணியிருப்பா. நடுவில் இந்த குழந்தை கொஞ்சம் குறைச்சலாக இருந்திருக்கும். அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்கிற? வரப்போகிறவன் பேர் என்ன? பேர் விஸ்வா, 27 வயசு. கொலை நடந்த வீட்டு பக்கத்து தெரு தான். ஆனால் எப்போவுமே இந்த வீட்டையே தான் சுற்றி வந்துட்டு இருப்பான். ஆமாம், ஏன் கொலை பண்ணது அந்த குழந்தையோட அம்மா இருக்கக்கூடாது? இங்கே உட்காருங்க. உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு 10 to 10:30 நீங்கள் வீட்டில் தான் இருந்தீங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தாலும் அந்த அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே சார். நான் கொலை பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, திருப்பி சொல்லுங்கள், எனக்கு மறந்து போச்சு. நான் ஒரு 9:30 போல் வீட்டுக்கு வந்துட்டேன். விஜய் டிவியில் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 9:50 போல் சாப்பாடு வந்துருச்சு. சாப்பிட்டு ஒரு 10:10 போல் சன் மியூசிக்கில் பாட்டு கேட்டிருந்தேன். அப்போ அப்பா வந்து தூங்கிட்டு இருந்தார்.
சத்தத்தில் எந்திரிச்சிட்டாரு. அடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாரு. தெருவே வேடிக்கை பார்த்துச்சு. கரெக்டாக சொல்லணுன்னா 10:15 10:30 அப்போ கொலை நடந்தப்ப. அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? பார்வதியோட தானே. நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ ஃபோனில் சேட் பண்ணிக்குவோம். அப்பப்பையா? டெய்லி நைட்டு டைம் கிடைக்கும்போது சேட் பண்ணுவோம். உனக்கும் பார்வதிக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு கல்யாணம் ஆன பிறகும் நீங்கள் 2 பேரும் கான்டாக்டில் இருந்ததும் அவளுக்கு கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் என்ன, என்னையும் பாருங்க சேர்த்துக்க போகிறீங்களா? இந்த கேஸை கொடுத்ததே பார்வதி தான். அதுக்காண்டிலாம் அவளை சந்தேகப்படாமல் இருந்துட முடியாது. ப்ரைம் சஸ்பெக்டே அவள் தான். நீ மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண தெரிஞ்சதுன்னா நீயே அவளோட சேர்ந்து கம்பெனி பண்ண வேண்டியது தான். ஆனால் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தரோம். சப்போஸ் அவன் மட்டும் கொலை பண்ணியிருந்தா நீ தான் பிளான் போட்டு கொடுத்துருக்க. நீ மட்டும் இதை ஒத்துக்கிட்டன்னா உனக்கு குறைஞ்ச தண்டனை வாங்கி தரோம். ஆனால் நாங்களாக கண்டுபிடிச்சோம், நிச்சயம் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் டிடெக்டிவ்ஸா இல்லை ரைட்டர்ஸா? எல்லா கதை வைக்கிறீங்க. நான் அந்த பொண்ணை 6 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்த வரையும் தெரியும். ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தெரியாதா? என்ன சார் சொல்லையா? பார்வதி படித்த காலேஜ் எதுவும் தெரியுமா சார் உங்களுக்கு? இதோ இவர் படித்த காலேஜ் தான். படிக்கும்போது 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் போல். இப்போ நீ கிளம்பலாம். அது எப்படி சார் அவர் உயிருக்கு விழா காதலிச்சுட்டு அந்த பொண்ணை விட்டு போனீங்க? நீ சொன்னது போதும், கிளம்புன்னாச்சு. சொல்ல முடியாது சார். ரொம்ப நாள் லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனோட கல்யாணம் பண்ணி போன வரைக்கும் இவர் கூட அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்கலாம். கணேஷ், கணேஷ், சத்யா, வீடு இதெல்லாம் பார்த்து சார், கொலகாரோட சேர்ந்து விசாரிச்சுக்க போறீங்க. அவன் சொன்னது உண்மையா? இதை ஏன்ட்ட முன்னாடியே சொல்லலை? காலேஜில் என்ன நடந்துச்சோ அது காலேஜோடயே முடிஞ்சிடுச்சு. கேஸ் எடுக்கும்போதே அது அவள் தான் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த கேஸ் எடுத்த? நான் என் வேலையத்தான் செஞ்சேன். இப்போவே இந்த கேஸை விட்டு விலகிடு, நான் பார்த்துக்கிறேன். சார் அடுத்த ஆள் வந்துட்டா சார். அவனை இன்னும் 3 நிமிஷத்தில் உள்ள அனுப்பு. ஓகே சார். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் பேரே இப்போ தான் நான் கேட்குறேன். நமக்கு தெரிஞ்சவங்க கேஸை நம்ம எடுக்கக்கூடாது. அவ்வளோதான், நீ இந்த கேஸை விட்டுரு. எடுத்த கேஸெல்லாம் எனக்கு விட்டு பழக்கம் இல்லை. சத்யா, அதுக்கு முன்னால் நீ சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். கொலை நடந்த நைட்டு 10லேருந்து 10:30 எங்கே இருந்த? உங்கள் கூட தான் இருந்தேன். அன்னைக்கு கூட நம்ம டர்ஃபில் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தோமே. நம்ம அன்றைக்கி விளையாட ஆரம்பித்தது 11 மணி. ஆனால் நீ வந்தது 11:20க்கு. டர்ஃபுக்கு வரணுன்னா அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் வரணும். உன்னோட ஃபுட் சைஸு 11 இன்ச்சு. நீ அன்றைக்கி விளையாட வந்தப்போ உன்னோட ஜேர்சியில் சின்ன சின்ன ஓட்டை இருந்துச்சு. கொலை நடந்த வீட்டுக்கு பின்னாடி நிறைய கருவ மரம் இருந்துச்சு. நீ அந்த கருவ மரத்து வழியாக குழந்தையோட வீட்டுக்கு போயிருக்க. அப்போ அந்த முள்ளு குத்தி உன்னோட ஜேர்சியில் ஓட்டையாக இருக்குது. நீ ரைட் ஹேண்டர் தான், ஆனால் வேணும்னே லெஃப்ட் ஹேண்டால் குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்க. அப்போ தானே எங்களுக்கு சந்தேகம் வராது. பரவாயில்ல, குட் டீகோடிங். ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச். அன்னைக்கு கொலை நடந்து நைட்டு 10 to 10:30. நான் என் வீட்டை விட்டு கிளம்புனதே 10:30க்கு தான். கொலை நடந்த இடத்துல எந்த சிசிடிவி இல்லை, ஆனால் என் வீட்டில் இருக்குது. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோ. அன்னைக்கு நான் வரதுக்கு ஏன் லேட் ஆச்சுன்னா, வரவில்லை திருநாயெல்லாம் என்னை வழிமறிச்சிருச்சு. அதில் ஒரு நாய் என் மேலே பாயும்போது அதோட நகம் பட்டு கிழிஞ்சிடுச்சு. அதனால தான் அன்னைக்கு என் ஜெர்சியில் ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு. அதையும் தாண்டி கொலை பண்ணவே ரைட் ஹேண்டடாக இருந்து வேணுன்ட்டே லெஃப்ட் ஹேண்டில் கொலை பண்ணியிருப்பாங்கிற விஷயத்த சொன்னதே நான் தான். ஆனால் அதை சொல்லியே நீ என் மேலே பழி போடுற. அன்னைக்கு கூட வரவில்லை கணேஷை பார்த்தேன். நீ வேணா அவன்கிட்ட கூட கேட்டு பார்த்துக்கோ. நீ என்ன தான் சொன்னாலும் நீ இந்த கேஸில் இருக்கக்கூடாது. நாளைக்கு நிச்சயமாக ஆளை மாற்றிடுவேன். அதுக்குள்ளே முடிஞ்சால் கேஸ் சால்வ் பண்ணிக்கோ, இல்லைனா கிளம்பு. ஆல்ஃப்ரட், நீ கேஸை சீக்கிரம் சால்வ் பண்ணணும்னு எல்லா வழியிலையும் யோசிக்கிற. சரி, அப்போ நீயே ஒரு வழி சொல்லு. அடுத்து வரப்போகிறவன் கிரிமினல் ரெக்கார்டு தெரியுமா? அவன் பேர் செல்லத்துறை, வயசு 38. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போக்சோ கேஸில் மாட்டி 6 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ ஒரு 3 வருஷம் அந்த கொலை நடந்த ஏரியாவில் தான் இருக்கான். கோழி பண்ணை வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கெட்ட பேர் இல்லாமல் சாதாரணமாக தான் இருக்கான். ஏன் அந்த குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட போயிட்டு வந்திருக்கான். ஆனால் அவன் எங்கே மாட்டிக்கிட்டான்னா, அந்த கொலை நடந்த கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தையோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் ஆறுதல் சொல்ல போயிருக்காங்க. இவனும் போயிருக்கான்.
போனவன் எந்த கவலையும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். உடனே சுற்றி இருந்தவங்க எல்லாரும் சந்தேகப்பட்டு அவன் வீடு புகுந்து எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டாங்க. அப்போ அவன் வீட்டில் இருந்த பெட்ரூமோட ஷெல்ஃபில் நூற்றுக்கணக்கான எலும்புங்க இருந்துச்சு. மனுஷங்களோடதுல எல்லாம் மிருகங்களோடது, கோழி, பூனை, எலி, புறா, இப்படி எல்லாமே. நீ மோட்டிவ் தானே தேடுற, ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு மோட்டிவே தேவையில்ல. எப்போ வருவான்? இப்போ சொல்லுங்கள் சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? எங்கள் கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும் போதும். சரி கேளுங்க. இன்னைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அன்னைக்கு சிரிச்சது தான். ஏன் சிரிச்சிங்க? ஃபோனில் ஒரு ஜோக்கு பார்த்தேன். என்ன ஜோக்? நீங்கள் வாழைப்பழம் திரும்ப உங்கள் அப்பா கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? தோலை வைத்தாரு. அன்னைக்கு கொலை நடந்த நைட்டு 10 to 10:30 வரைக்கும் எங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்றைக்கி ஒரு 10 மணிக்கெலாம் சிக்கன் லோடு ஏற்றிட்டு ஒரு 10:15 போல் சாப்பிட்டுட்டு 10:30 என்னோட கோழி பண்ணையில் என்னோட கோழி பண்ண நான் தூங்கிட்டேனே. அந்த குழந்தையோட ஃபேமிலி உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும்? 2 வருஷமாக தெரியும். ரொம்பவே பழக்கப்பட்டாங்க. நான் அவங்களுக்கு ரெகுலராக நாட்டுக்கோல்லாம் சப்ளை பண்ணுறேன். நல்லவங்க. அந்த குழந்தைக்கு இப்படி ஆனதும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால் எந்த உதவியாலும் உங்களுக்கு நான் பண்ணுறேன். நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து பதில் சொல்கிறேன். அது உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களோட வீட்டில் நூற்றுக்கணக்கான எலும்புகள் இருந்தது, அதுவும் எல்லாமே விலங்குகளோடது. அதுக்கு என்ன காரணம்? சார், பொதுவாகவே எனக்கு விலங்குகள்னாலே ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப வெள்ளந்தியாக அப்பானியாக வாழ்வது. என்கிட்ட உள்ள எல்லா இளைஞர்களுமே ஏற்கனவே இறந்து போன வீரர்களோடது. அதோட நினைவாக தான் அதை நான் வச்சுருக்கேன். என்ன மாதிரி தனிமையில் வாழ்றவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களான சந்தோஷத்தை தருது. நீங்கள் தனிமையை பற்றி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சுல, அது எதனால்? சார், பொதுவாக என்னோட பர்சனல் லைஃப் பற்றி யார்ட்டே சொல்கிறதில்ல. ஆனால் நான் இங்கே உங்களுக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கேன். இந்த பதில் உங்களுக்கு எப்படி உதவி சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே எங்களை வேலை விதமாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு எங்களோட மகன் உண்மையில் எனக்கு தெரிய வந்தது. அது எங்களுக்கு பிடிக்கல. அதனால் நான் தான் முதல்ல டைவர்ஸ் கேட்டேன். அவள் இல்லை. எந்த உண்மைகள்? நீங்கள் பீடோஃபைல்னா? சார், நம்ம கடந்த காலம் ரொம்ப அழுக்கானது. ஆனால் அது கேட்டு தானே அனுபவிச்சு இப்போது சாமானியனை தான் வாழ்கிறேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப அக்கறையான ஜீவன்கள். உங்களோட எலும்பு கலெக்ஷனில் என்னைக்காவது ஒரு குழந்தையோட எலும்பு இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? நான் அந்த குழந்தையை கொல்லலை. கொன்னாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லனாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். நீ என்ன நினைக்கிற? எனக்கு இன்னும் இந்த குழந்தையோட அம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. சரி, வா சாப்பிட போகலாம். நீ போயிட்டு வா. எனக்கு இன்னும் இந்த கேஸை முடிக்க ஒரு நாள் தானே இருக்குது. போகும்போது கணேசா டீ எடுத்து வர சொல்லு. சார், அப்புறம் நீ கோச்சிங் கிளாஸ் எதுவும் போனியா?
கோச்சிங் கிளாஸ்லாம் போகல சார், செல்ஃப் ஸ்டடி தான். செல்ஃப் ஸ்டடியா? சரி உட்கார். தினமும் வேலைக்கு வந்துடுற, நைட்டு கூட அப்பப்போ எங்கள் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்க. நீ படித்து நான் பார்த்ததே இல்லையே. நைட்டு படிப்பேன் சார், அப்புறம் வீக்கெண்ட்லையும் நிறைய படிப்பேன் சார். என் தங்கச்சியும் 3 வருஷமாக விழுந்து விழுந்து படிக்கிறா, ஆனால் கிளியர் தான் பண்ண மாட்டேன்றா. அதான் நீ எதுவும் கோச்சிங் கிளாஸ் போயிருந்தன்னா. கோச்சிங் கிளாஸ்லாம் போகல சார். சரி, எவ்வளோ காசு கொடுத்த? இல்லை, புரியல சார். இல்லை, எவ்வளோ லஞ்சம் கொடுத்து எக்ஸாம் கிளியர் பண்ணேன்னு கேட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் அட்டம் பண்ணுற, பெருசாக படிக்கவும் இல்லை. அப்போ நீ கண்டிப்பாக காசு தான் கொடுத்துருப்ப. நீ காசு கொடுத்து கிளியர் பண்ணுறதுலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எவ்வளோ காசு கொடுத்துன்னு சொன்னேன்னா நானும் என் தங்கச்சி அதே மாதிரி கிளியர் பண்ண வச்சுருவேன். கவலைப்படாத, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுக்கு மேலே வர்றது தப்பே இல்லை. சார், இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனால. ஆமாம் செல்லத்துறை. அவன் வீட்டில் மக்கள்லாம் தேடும் போது இதை ஒருத்தர் பார்த்துருக்கான் சார், உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான். ஆமாம், உங்கள் ஏரியாவில் உள்ள எல்லோரும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்களா? நாங்கள் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் நீங்களே பண்ணி வீடு புகுந்து எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிடுறீங்க. சார், அது எங்கள் ஏரியா ரொம்ப அமைதியான ஏரியா சார். ஆனால் இப்படி ஒன்று நடந்த பிறகு மக்களால் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னே தெரில சார். சார், இந்த நோட்டில் செல்லத்தில் நிறைய டிராயிங் வரைஞ்சிருக்கான் சார். எல்லாமே மிருகங்களோட சார். அவனுக்கு எப்பப்போலாம் அந்த மிருகங்களை கொல்லணும்னு தோணுதோ அப்போலாம் அதை நோட்டில் வரைஞ்சிக்கிறான் சார். அதை கொன்று அதை எலும்பு ஃபுல்லாக எடுத்த பிறகு அந்த நோட்டுக்கு சைன் போட்டுறான். அவன் கடைசியாக வரைஞ்ச டிராயிங் ஒரு குழந்தையோடது சார். ஆனால் அந்த குழந்தை டிராயிங்கில் எந்த சைனுமே இல்லையா சார்? ஏன்னா இன்னும் அந்த குழந்தையோட எலும்பு அவன் கைக்கு கிடைக்கல. அப்போ கண்டிப்பாக அந்த குழந்தையோட சமாதிக்கு வருவான், வந்து தோண்டுவான். சார், அந்த சம்மதி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம் எடுத்துறேன். சத்யா, இது கொலை இல்லை, ராபெரி. என்னது? ஆமா, இப்பதான் கொல்லானந்த வீட்ல இருந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கொல்லானந்த ரூம்ல இருந்து கரெக்டா 5 லட்சத்துக்கான நகை மட்டும் காணாம போயிருக்கு. இதே அவங்க முன்னாடியே சொல்லல. நிறைய நகை இருந்தும் கம்மியா எடுத்துட்டு போனதுனால யாருக்கும் சந்தேகம் வரல. ஆனா இன்னைக்கு ரூமை கிளீன் பண்ணும்போது இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கேஸுக்கான மோட்டிவ் கிடைச்சிருச்சு. நீ இப்பவே இந்த கேஸை விட்டு விலகிடு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே புகுந்தவன் கொலை பண்ண வரல, கொள்ளையடிக்க வந்திருக்கான். அவனுக்கு எங்கே எவ்வளவு நகை இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஃபேமிலிக்கு பழக்கப்பட்டவனா கூட இருக்கலாம். அப்புறம் எதுக்கு அந்த குழந்தையை கொலை பண்ணணும்? திருடும்போது குழந்தை சத்தம் போட்டிருக்கும். பதட்டத்தில் குழந்தையோட கழுத்தில் லெஃப்ட் ஹேண்டில் நிறுத்தி கொண்டிருக்கான். பதட்டத்தில் கொண்டிருக்கானா நிச்சயமாக அவனோட ஸ்ட்ராங் ஹேண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ கொலை பண்ணவன் லெஃப்ட் ஹேண்டட். $5 லட்சம் சார். சார், என்னாச்சு சார்? உன் ஃபுட் சைஸ் என்னது? 11 இன்ச்சு சார். ஏன் சார்? அந்த சம்மதியோட அட்ரஸ் தான் சார். ஆனால் அங்கே எங்கே தான் அந்த குழந்தைய போச்சுருக்கான்னு தெரில சார். சரி சார், நான் சாப்பிட போய்ட்டுறேன். இல்லை உட்கார். கொலை நடந்த நைட்டு 10 to 10 என்ன பண்ண?